ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிலம்பரசி. இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தூக்கம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா அதனாலேயே நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நாள் நம்மளால் சரியாக ஆக்டிவாக செயல்பட முடியாது. நம்ம பார்க்குற எல்லார் மேலேயும் எரிஞ்செறிஞ்சு விழுவோம், தேவையில்லாமல் கோவப்படுவோம், ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். இப்படி நம்ம தூங்காமல் இருக்கிறதுக்கு சில காரணங்களை நம்ம சொல்லலாம். ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு பழகிற வரைக்கும் நம்மளுக்கு சரியாக தூக்கம் வராது. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சரியாக தூக்கம் வராது. இல்லை நம்ம உடலில் ஏதோ ஒரு உடல் பிரச்சனை இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னா நமக்கு சரியாக தூக்கம் வராது. அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகி இருப்போம். ட்ரிங்க் பண்ணுறது இல்லை ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட் ஹேபிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நம்மளுக்கு சரியாக தூக்கம் வராமல் இருக்கும். இப்படி நமக்கு சரியாக தூக்கம் வரல அப்படின்னா உடனே நம்ம அதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்து தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் சில டிப்ஸ் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அப்படியும் வரல அப்படின்னா இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதோ சீரியஸான ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அதனால தான் தூக்கம் வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். நம்முடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல தூக்கம் வரும். அதனால் உங்களுடைய உடலையும் மனதையும் எப்போவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல கவனமாக இருங்க. நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப்பாக நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் தூங்குறதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்க. இந்த டைமுக்கு தான் தூங்கணும், இந்த டைமில் எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒரு 10 to 6 அப்படின்னு ஒரு டைம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி இதே டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம உடலுக்குள்ளேயே ஒரு கிளாக் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 o'clock வரும் பொழுது உங்களுடைய பிரெயின் உங்களுக்கு சொல்லும் இது தூங்க வேண்டிய நேரம் அப்படின்னு. அது ஆட்டோமேட்டிக்காக தூங்கிறதுக்கு ரெடி ஆகிடும். அதனால் எப்போவும் டிசிப்ளினாக தூங்கிறதுக்குன்னு ஒரு டைமை வச்சுக்கோங்க. அந்த டைமில் கரெக்டாக தூங்க போயிடுங்க. செகண்ட் பாயிண்ட், இரவு உணவு அதாவது டின்னர் நீங்கள் 7 மணிக்குள்ளே எடுத்துருக்கணும். இல்லை நான் ஆஃபீஸ்லேருந்து வரவே ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் 8 மணிக்குள்ளரையாவது நீங்கள் சாப்பிட்ருக்கணும். நீங்கள் சாப்பிட்டதுக்கும் இரவு தூங்க போகிறதுக்கும் இன்பிட்வீனில் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது கேப் இருக்கணும். அதற்கு அப்புறம் நீங்கள் வேறு எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடக்கூடாது. வேணும்னா ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மில்க் எடுத்துக்கலாம். தேர்ட் பாயிண்ட், நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் டிவைசஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம நிறைய பேர் செய்கிற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, தூக்கம் வர வரைக்கும் நான் ஃபோன் பார்க்குறேன், தூக்கம் வர வரைக்கும் நான் டிவி பார்க்குறேன் அப்படின்னு நாம் அதை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இருட்டாக இருக்கும்போது தான் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் நம்மளுக்கு தூக்கத்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நாம் இப்படி எலக்ட்ரானிக் டிவைசஸை நம்ம முன்னாடி வெளிச்சம் வர மாதிரி வச்சுட்டே இருக்கிறதுனால இன்னும் இருட்டாகலை போல் அப்படின்னு அதுவே நினச்சிக்கிட்டு அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகவே ஆகாது. இதனால் நம்மளுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், தூக்கமே வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரானிக் டிவைசஸை தூங்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபோர்த்து பாயிண்ட், உங்களுக்கு டீ காஃபி எடுத்துக்கிற ஹேபிட் இருக்குன்னா ஈவினிங் 5 o'clock மேலே காஃபி டீ எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் காஃபி டீ எடுத்துக்கிற அளவை குறைச்சிக்கங்க. அப்படி இல்லைன்னா அதை ஈவினிங் 5 o'clock மேலே எடுத்துக்காதீங்க. ஏன்னா காஃபி டீயில் கெஃபைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டிமுலண்ட் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் பிரெயினை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும். அதனால் நீங்கள் 5 o'clock மேலே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய நேரத்துக்கு அந்த கெஃபைன் உங்களை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும். அதனாலேயே உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைமுக்கு அப்புறம் காஃபி டீ எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. 5th பாயிண்ட், நீங்கள் தூங்க போனதுக்கு அப்புறம் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. பர்டிகுலராக உங்கள் பாஸ்டில் நடந்த நெகட்டிவான விஷயங்களை பற்றி திங்க் பண்ணாதீங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது.
நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன நினச்சாலும் அது அப்படியே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும். அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை பற்றி நினைங்க. உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ட்ரீம் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்களை நினச்சி பாருங்கள். உங்கள் கோலை போய் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணலாம். ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே அதில் மூழ்கிடாதீங்க. 6th பாயிண்ட், நீங்கள் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணால் பகலில் ஒரு கொஞ்ச நேரம் தூங்கலாம். குட்டி தூக்கம், ஒரு 1/2 hour இது போல் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம், தவறில்லை. ஆனால் ஒரு 2-3 மணி நேரம் அப்படி தொடர்ந்து தூங்குனீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வராது, ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும் உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள். 7th பாயிண்ட், உங்கள் உடல் சோர்வாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அதே போல் உங்கள் உடல் ஃபிட்டாக இல்லைனாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அதே போல் நீங்கள் சோர்வாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னாலுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் செய்யலாம், வாக்கிங் போகலாம், இது போல் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்யுங்க. இதனால் நீங்கள் டே எண்டில் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும். 8th பாயிண்ட், இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். என்ன அப்படின்னா, நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கால்களை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய பாதத்துக்கு ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 5 minutes நல்லா உங்கள் பாதத்தை ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஒன்று தான் உங்களுக்கு நல்லா தூக்கமும் வரும். அவ்வளவுதாங்க. இந்த ஸ்லீப் டைம் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, 9 to 5, 10 to 6, இது மட்டும் இனிஷியலாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு உடனே தூக்கம் வராது. கொஞ்சம் பழக தான் அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு பழகி போயிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த டைமுக்கு தூங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். மற்ற எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணால் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு உடனே தெரியும். நன்றி. வாழ்க வளமுடன்.